Hello students, welcome to our channel. 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 2 நாள் டைம் இருக்குது. இந்த 2 நாளை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்ற ஸ்டடி பிளானரும் இந்த 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் என்னென்ன 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட் நான் ஸ்டடி பிளானர் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். இந்த 2 நாள்ல எப்படி போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்றது? இன்னைக்கு உங்களுக்கு காமர்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். இப்போ இன்னைக்கு ஈவினிங் 6 to 10 இந்த டைம்ல ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ன்றது ஈஸியான சாப்டர்ஸாகவும் இருக்கும், மேக்ஸிமம் எல்லாரும் படித்த சாப்டர்ஸாகவும் இருக்கும், தரோவா இருக்கக்கூடிய சாப்டர்ஸாகவும் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸை இந்த ஹாஃப் அ டேல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நமக்கு 12, 13 2 நாள் டைம் இருக்குது. இந்த 2 நாள் எப்படி படிக்கிறது? 12ஆம் தேதி காலையில 5:30 to 7:30 இந்த டைம்ல சாப்டர் 6, சாப்டர் 7. அப்புறம் 9 to 12:30 இந்த டைம்ல சாப்டர் 10, சாப்டர் 11. மதியம் 1:30 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் சாப்டர் 12, சாப்டர் 13. அப்புறம் ஈவினிங் 5:30 to 8:30 டைம்ல சாப்டர் 14, சாப்டர் 15. நைட்டு 9 to 10 டைம்ல சாப்டர் 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தரோவா படிச்சு முடிச்சிடும், சரியா? ஸோ முதல் நாள் நீங்க படிக்க வேண்டிய சாப்டர்ஸ் இந்த 8 சாப்டர்ஸ். ஆல்ரெடி 3 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. 12ஆம் தேதி அன்னைக்கு 8 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்றோம். அடுத்து மறுநாள் 13ஆம் தேதி காலையில 5:30 to 7:30 சாப்டர் 10லேருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தரவு பண்ணி முடிச்சிடும். ஸோ 1 மார்க்கு 18 சாப்டர்லையும் கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் forenoon 9 to 12 டைம்ல சாப்டர் 8, சாப்டர் 9. 1:30 to 4:30 டைம்ல சாப்டர் 4, சாப்டர் 5. ஈவினிங் 5:30 to 8:30 டைம்ல சாப்டர் 16, 17, 18 முடிஞ்சு. அப்புறம் 9 to 10 டைம்ல மறுபடியும் எல்லா கான்செப்ட்ஸையும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கிறோம். ரிவைஸ் பண்ணிட்டு மறுநாள் காலையில 14ஆம் தேதி எனக்குன்னு 4:30 to 7:30 வரைக்கும் மறுபடியும் என்ன பண்ணிக்கிறோம்? எல்லா கான்செப்ட்ஸையும் ஒரு தடவை ஃபுல்லாக தரோவா ரிவைஸ் பண்ணி இதோட போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி நல்லபடியாக போய் எக்ஸாம்ஸை எழுதிட்டு வந்துட வேண்டியதான், சரியா? ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ஸ்டடி பிளானர். இப்போ அடுத்ததா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொல்கிறேன், சரியா? புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் என்னென்னு சொல்கிறேன். நீங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸ் தரவா படித்தாவே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் அவுட் ஆஃப் 100க்கு அபோவ் 90 தாராளமாக எடுக்கலாம், சரியா? ஓகே, இப்போ 2024 எடிஷன் புக் எடுத்துக்கிறேங்க. சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸை நோட் பண்ணிக்கிறேங்க. சாப்டர் 1ல் 2 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 5. 3 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3. 5 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1 and 2. செகண்ட் சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 4, 5, 8, 9, 10. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 4, 6, 7. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2 and 3. தேர்ட் சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 4, 5, 8, 9. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 4, 5. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 3 and 5. தென் ஃபோர்த் சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 5. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 5. and 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 and 2, சரியா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 5. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 3, 4. 5 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 2. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 3, 5. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1, 5 மார்க்லயும் கொஸ்டின் நம்பர் 1. நெக்ஸ்ட் செவன்த் சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2 to 5. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 2,
3. 5 markல question number 1 and 3. Next 8th chapterல 2 markல question number 2, 4, 5. 3 markல question number 1, 3 and 5 markல question number 1, 2. Next 9th chapterல 2 markல question number 1, 3, 4, 6. 3 markல question number 3 and 5 markல question number 1. 10th chapterல 2 markல question number 1, 2, 3. 3 markல question number 1, 2. Then 5 markல question number 1. Next 11th chapterல 2 markல question number 1, 4. 3 markல question number 2, 3 and 5 markல question number 1, 2. Next 12th chapterல 2 markல question number 2, 3, 5, 6, 8. 3 markல 1, 3, 5 markல 2 and 3. 13th chapterல 2 markல 1, 3, 4, 5. 3 markல 3, 4, 5. 5 markல 1 and 3. சரியா? Next 14th chapterல 2 markல question number 2, 3, 5. 3 markல question number 1, 3 and 5 markல question number 1 and 2. Next 15th chapterல 2 markல question number 1, 2, 5. 3 markல question number 2, 3, 4. 5 markல question number 1 and 2. 16th chapterல 2 mark full. 3 markல question number 2 and 5. Then 5 markல question number 2 and 3. Next 17th chapterல 2 markல question number 2, 3, 5. 3 markல question number 1, 2, 5. 5 markல question number 1 and 3. Last 18th chapterல 2 markல question number 1 and 3. 3 markல question number 3 and 5 markல question number 1 and 2. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான கொஸ்டின்ஸ். இதை நீங்கள் படிங்க, தைரியமாக படிங்க. இதை படிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 5 into 2 10 மார்க்ஸு, 5 into 3 15 மார்க்ஸு, 5 into 5 25 மார்க்ஸு, டோட்டலாக 50 மார்க்ஸ் ப்ளஸ் 1 மார்க் 13 சேர்த்தோம்னா 63 out of 70 தாராளமாக எடுக்க முடியும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தரவாக படிச்சிக்கலாம். சரியா? ஸோ நம்பிக்கையோட படிங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இதில் ஒரு கொஸ்டின் கூட ஒமிட் பண்ணாதீங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் தரவாக படித்தாலே போதும். அந்த அந்த அது என்ன சொல்கிறது, நம்ம கம்பல்சரி கொஸ்டின் மட்டும் வேணால் அட்டன் பண்ணாமல் போகலாம். அதான் ஒரு கொஸ்டின் நான் வந்து குறைச்சிருக்கேன். 2 மார்க் 3 மார்க்கில் 5 மார்க்கில் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். நம்பிக்கையோடு படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள் எல்லாரும். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.